தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உதவிகளையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த உள்ளத்தோடு உமது திருப்பாதத்தில் முழுமையாய் விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் இடத்தில் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளை ஆதரிக்க தயபுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், துன்பப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ மேன்மையாக நேசித்தீரே. இந்த பங்கிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். வாழும் காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு இருதய அன்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற அருள் புரிந்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 5 முதல் 6 முடிய உள்ள இறைவார்த்தைகள். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: மரியாவின் திரு இருதயத்தின் ஆன்மீக செய்திகள். மரியாவின் திரு இருதயம் நம்பிக்கைக்கான ஓர் அழைப்பு. அமைதியையும் ஆறுதலையும் நாடும் ஆன்மாக்களுக்கு மரியாவின் திரு இருதயம் ஒரு அடைக்கல ஊற்றாகும். விசுவாசிகள் தங்களை தம் இதயத்தில் ஒப்படைக்குமாறு மரியா அழைப்பு விடுக்கிறார். அங்கு அவர்கள் அன்பு, மன்னிப்பு மற்றும் வழிகாட்டுதலை கண்டடைவார்கள். மரியா ஒரு புனித பள்ளி. தூய்மைக்கும் விசுவாசத்திற்கும் ஒரு முன்மாதிரியான மரியா நம் முழு இதயத்தோடும் கடவுளை நேசிக்கவும் அவருடைய மகிமைக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழவும் நமக்கு கற்றுத்தருகிறார். அவருடைய உள்ளத்தை தியானிப்பது என்பது அவருடைய நற்பண்புகளை பின்பற்றி கற்றுக்கொள்ள நம்மை ஒப்புக் கொடுப்பதாகவும், பணிவு என்ற பேர் உண்மையை அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். சோதனைகளில் பொறுமை, பிறருக்கு சேவை செய்ய முன்வருதல் போன்ற வியப்புக்குரிய விண்ணக குணங்களை நம் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறோம். குற்றங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் மதுரமான இருதயம் நமக்குள் செயலாற்றி வருகிறது. இயேசுவின் திரு இருதயத்தைப் போலவே மரியாளின் மாசற்ற திரு இருதயமும் மனித குலத்தின் பாவங்களாலும் நன்றி கெட்டத்தனத்தாலும் துன்புறுகிறது. மரியாவின் திரு இதயத்தின் மீதான பக்தி என்பது இந்த பாவங்களை பரிகாரமாகவும் அவரது இதயத்திற்கு ஆறுதல் அளிக்கவும் செய்யப்படும் செவங்களையும் தியாகங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே இயேசுவின் மதுரமான திரு இருதயத்தை தியானிக்கிற இந்த வேளையிலே அவருடைய உன்னதமான கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். செபிப்போமாக. எங்கள் ஆற்றலும் வலிமையுமான தெய்வமே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். எங்களை உமது வலிமை வாய்ந்த புயமாக மாற்றியவரே, அதிலே ஆற்றலாக உரைபவரே, உமக்கே கோடி நன்றி அப்பா. எங்களுடைய வலிமை எங்களுடைய பணத்திலோ, அறிவிலோ, அழகிலோ, உறவுகளிலோ, நகைகளிலோ, பதவிகளிலோ, பட்டங்களிலோ இல்லை. மாறாக எங்கள் வாழ்வின் மூலமான உம்மிடத்தில் உள்ளது. கோலியாத்தை எதிர்த்து சென்ற சிறுவன் தாவீது சொன்னான், நான் வாழும் கடவுளின் பெயரினால் வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை, அடையாளத்தை கடவுளிலே வெளிப்படுத்தி தனது கரங்களில் இருந்த சாதாரண கூழாங்கற்களால்
மாமிச மலையான கோலியாத்தை நிலத்தில் வீழ்த்தி கொன்றதைப் போல இன்றைய எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்க நேரிடும் கோலியாத்து போன்ற பெரிய பிரச்சனைகளையும் உமது நாமத்தில் நம்பிக்கை கொண்டு அதனை வென்றெடுக்க விசுவாசத்தில் வளர்கின்ற வரத்தை தாரும். சாமானியனாக எண்ணப்பட்ட தாவீது தன்னுள் இருக்கும் ஆண்டவரை ஆதாயப்படுத்தி சாதாரண கற்களால் சாதனைகள் புரிந்ததைப் போல நாங்களும் இன்றைய பிரச்சனைகளை உம்மோடு கொண்டிருக்கும் உறவிலிருந்து பிறக்கும் ஆற்றலால் வென்றெடுக்க ஆற்றல் தாரும். என்னில் இருப்பதை வைத்து அல்ல, எனக்குள் இருப்பவரை வைத்து இந்த உலகத்தை வென்றெடுக்க அருள் தாரும். என் ஆண்டவரின் ஆற்றலால் நான் எந்த மதிலையும் தாண்டிடுவேன், என் ஆண்டவரின் துணையால் எந்த எதிரிகளையும் வீழ்த்திடுவேன் என்ற தாவீதின் வார்த்தைகளை தியானித்து இன்றைய என்னுடைய அன்றாட பிரச்சனைகளை, நாங்கள் தாங்கி நிற்கின்ற துன்பங்களை, எங்களுள் செயலாற்றி கொண்டிருக்கிற தீமையின் சக்திகளை, எங்கள் வாழ்விலே நாங்கள் வேதனையோடு கடந்து செல்கின்ற மறக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற அத்துணை காரியங்களையும், இதை தவிர்த்து பொருளாதார நலன்களால் நாங்கள் சரிவை சந்தித்து கடன் தொல்லைகளாலும் மனிதனுடைய சூழ்ச்சிகளாலும் நாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு வேதனையிலிருந்து எங்களுக்கு மாற்றத்தை தாரும். உமது உடனிருப்பு எங்களுக்கு விடுதலையை தரட்டும். இயேசு ஆண்டவருடைய மதுரமான இருதயம் இன்று எங்கள் இருதயங்களை நிரப்பி அன்பினால் நாங்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வெறுப்பு, வைராக்கியம், கோபம், பகைமை இவற்றை விட்டொழிக்க எங்களுக்கு வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.